ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 21ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடியுடைய 5ஆம் நாள் கிழமை. அதே போல் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரண செவ்வாய்க்கிழமை கிடையாது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான செவ்வாய்க்கிழமை. ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த 5 பொருட்களை தானம் செய்தால் நோய்கள் நீங்கி வீட்டில் செல்வமானது பெருகும். அதனால் எந்த 5 பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்களால் முடிஞ்ச தானங்கள் செய்து கண்டிப்பாக செல்வத்தை பெருக்கிக்குங்க. சரி வாங்க, என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய ஆடியுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கூட அஷ்டமியும் வந்திருக்கு. அதுவும் வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி. இந்த அஷ்டமி சாதாரண நாளில் வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆடியில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய அஷ்டமி. அதனால் இந்த அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. பைரவரை வழிபாடு செய்து கண்டிப்பாக முன்னேறுங்க. பைரவரை வழிபாடு செய்திங்கன்னா பயம் நீங்கும், ஆயுள் கூடும். அதனால் நாளை அஷ்டமியில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. சரி, இப்போ நாளைய ஆடி செவ்வாய்க்கிழமையில் எந்த 5 பொருட்களை தானம் செய்தால் நோய்கள் நீங்கி வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஆடி செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுமன் இருக்கிறாருல, அவருக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நாளை நாள் ஒரு பக்கம் பைரவர், இன்னொரு பக்கம் அனுமன், இவங்க 2 பேருக்கும் உகந்த நாளாக கருதப்படுது. நாளை நாளில் பைரவர் அனுமனை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதுவும் அனுமனுக்கு பிடித்த பொருட்களை நாளை நாள் தானம் செய்ததன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குவார். அதாவது நாளைய ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு பிடித்த பொருட்களை தானம் செய்வதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குவார். அதனால் அவருக்கு பிடித்த பொருட்களை தான் நாளை நாள் தானம் செய்ய வேண்டும். ஆக்சுவலி இந்து மதத்தில் வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒரு தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கூறப்படுது. மற்ற செவ்வாய்க்கிழமையில் விட்டாலும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் அனுமனை வழிபடுவது, விரதம் அனுஷ்டிக்கிறது அனுமன் அருளை பெற உதவியாக இருக்கும். அதுவும் மத நம்பிக்கைகள் படி நாளைய செவ்வாய் என்று தானம் செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அதுவும் அனுமனுக்கு பிடித்த பொருட்களை நாளை ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று தானம் செய்ய வேண்டும். ஸோ அப்படி எந்த பொருட்களை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் தானம் கொடுக்க வேண்டிய முதல் பொருள் என்னன்னா லட்டுங்க. அனுமனுக்கு லட்டு மிகவும் பிடித்த உணவு பொருள். எனவே நாளை நாள் பூஜைகள் போது அவருக்கு லட்டு படைக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பதவி உயர்வு நீண்ட காலமாக தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்க ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் அனுமன் கோவிலுக்கு கடலை மாவால் லட்டுவை படைத்து அதை கோவிலுக்கு வரவங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அனுமன் பகவான் அருளால் வருமானம் பெருகுவதோடு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ பதவி உயர்வு தடைப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாளை நாள் அனுமன் கோவிலில் கடலை மாவு லட்டுவை படைத்து தானமாக கொடுங்க. இல்லை நீங்கள் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அனுமனை மனசுக்குள்ளே நினச்சிட்டு கடலை மாவு லட்டுவை வாங்கி கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுங்க. பதவி உயர்வு நீண்ட காலமாக தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடனே பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ 2வது
நாளை நாள் கொடுக்க வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தானம். ஸோ அது என்ன தானம் அப்படின்னு தானே கேட்குறீங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய். ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கண் உடையது. ஸோ தேங்காயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய செவ்வாய்க்கிழமை நம்ம தானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கோ நீண்ட நாட்களாக உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நாளை ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் கோவில்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தேங்காய் தானம் செய்யுங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும், நோயிலிருந்து விரைவில் விடுபட முடியும். அதனால் தேங்காயை நாளை நாள் தானம் செய்யுங்க. தேங்காய் யார் மெயினாக தானம் செய்யணும்னா நீண்ட நாட்களாக உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க செய்ய வேண்டும். அதுவும் கோவில்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தேங்காய் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தீங்கன்னா நிச்சயம் அந்த தேங்காய் தானம் விரைவில் உங்களை குணப்படுத்தும். அப்புறம் மூணாவதாக நாளை நாள் சிவப்பு ஆடைகள் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் தானம் செய்ய வேண்டும். இதை செய்கிறதுனால என்ன பலன்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அனுமனுக்கு சிவப்பு நிறத்தில் ஆடைகள் மிகவும் பிடித்தவை. இது ஜோதிடத்திலே கூறப்படுது. ஸோ ஆடி செவ்வாய்க்கிழமையில நாளை நாள் ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடைகள் இல்லைனா சிவப்பு நிற பழங்களை தானம் செய்யணும். இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. இது மெயினாக யார் செய்யணும்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செய்யணும். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆடியுடைய முதல் செவ்வாயில் சிவப்பு நிறத்தில் ஆடைகள் இல்லை சிவப்பு நிறத்தில் பழங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மெயினாக கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சய செவ்வாய் தோஷம் நீங்கும். அதுக்கப்புறமேட்டு நாளை நாள் கொடுக்க வேண்டிய இன்னொரு தான பொருள் என்னென்னா மசூர் தால். ஆக்சுவலி ஜோதிடத்தின் படி தங்கள் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆடியுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அனுமனை வழிபட்டு இந்த நாளில் சிவப்பு பருப்பை தானம் செய்வதன் மூலம் அனுமன் மகிழ்ச்சி அடைவார். அதுவும் நாளைய நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் குறைவதோடு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும், மாங்கல்ய பாக்கம் கூடும். அதனால் இந்த தானம் செய்ய மறக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலைகள். ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மதத்தில் துளசி செடி மிகவும் புனிதமாக கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தின் படி நாளைய இந்த ஆடியுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று அனுமனுக்கு துளசி இலைகள் அல்லது துளசி மாலை அணிவிப்பது நல்லது. இதை நீங்கள் நாளை நாள் பண்ணுறது தானம் செய்கிறதன் மூலிமா ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோது பணத்திற்கு தானியத்திற்கு பற்றாக்குறையை சந்திக்க மாட்டீங்க. அதனால் துளசியை தானம் செய்ய மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த வகையில் தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கோ, யாருக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஆடியோடைய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தானம் செய்ய மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து இந்த தானத்தை செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஒரு ஜோதிட தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.